ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மார்னிங் மேக்ஸ் காலை எழுந்தவுடன் கணக்கு கவலை இல்லை இனி உனக்கு அப்படின்ற ஒரு சீரீஸ்ல இந்த வீடியோ பதிவோட நம்ம வெற்றிகரமா 150 மேக்ஸை வந்து நம்ம வந்து மேக்ஸ் சம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 14 பார்ட்டுக்கு நான் போட்டிருக்கேன். அதை பார்க்காததுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்த்துக்கலாம். இந்த ஒரு பார்ட்ல ஒரு 10 கணக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே. அதாவது பாதி கடலை வந்து நம்ம மொத்தமா 300 மேக்ஸ் சொல்லியிருந்தோம். அதுல வந்து 150 கிட்டத்தட்ட 50% வந்து நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். இன்னைக்கு உண்டான 10 வினாக்களை வந்து பார்த்துடலாம். ஸோ முதல் கேள்வி, எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 6% ஆண்டு வட்டி வீதத்தில் கூடுதல் 6720 ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? ஸோ இங்க வட்டி வீதம் தான் கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ கூட்டு வட்டினா அதுல மென்ஷன் பண்ணுவாங்க, கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு. ஓகேவா? வட்டி வீதம் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா, வட்டி மட்டும் கேட்கறேன் அப்படின்னா அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா தனி வட்டி. ஓகே, தனி வட்டினும் போது தனி வட்டின்னு மென்ஷன் பண்ணாலும் அது தனி வட்டி தான் குறிப்பிடும். தனி வட்டி மென்ஷன் பண்ணால் வெறும் வட்டின்னு மட்டும் மென்ஷன் பண்ணாலும் அது தனி வட்டி தான் குறிப்பிடும். அப்போ இங்க இந்த கணக்கு வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா தனி வட்டி தான் மீன் பண்ணுது, நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு தொகை எவ்வளவு அப்படின்னா 5600 ரூபான்ற ஒரு தொகை வந்து பாத்தீங்க அப்படின்னா 6% இன்ட்ரெஸ்ட் போடும்போது எத்தனை வருஷம் தெரியல. 6% இன்ட்ரெஸ்ட் போட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷத்துல 6720 மாறுன்றது கேட்கறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட். அதாவது டோட்டல் அமௌண்ட் அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட்ல அசலும் இருக்கும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா தனி வட்டியும் இருக்கும். ஓகேவா? சோ அப்ப நம்ம தனி வட்டி தான் தனி வட்டி கண்டுபிடிச்சாதான் நம்ம தனி வட்டிக்குண்டான ஃபார்முலா PNR / 100ல போட்டு நம்ம கணக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து மொத்த தொகை இருக்கு. இதுல இருந்து நம்ம வந்து தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மொத்த தொகையில இருந்து நம்ம வந்து அசலை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? வட்டி தொகை கிடைச்சிரும். அப்போ 6750 சரி 6720 மைனஸ் 5600 அடிச்சுன்னா 0 2 7 6 பட்சம் 1 6 5 பட்சம் 2 1120. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1120. ஓகேவா? இப்போ என்ன ஃபார்முலா? PNR / 100. நான் எல்லா வீடியோலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கணக்குமே அந்த ஃபார்முலா எழுதுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா அப்படியாச்சும் உங்க மைண்ட்ல பதியுன்றதுக்காக தான். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம வந்து ஃபார்முலா எழுதுவது காரணம் என்னன்னா அப்படியாச்சும் உங்க மைண்ட்ல பதிச்சு அப்படின்னா எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு சில விஷயங்கள் படிச்சா மைண்ட்ல நிற்கும், ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணா மைண்ட்ல நிற்கும், ஒரு சில விஷயங்கள் கேட்டா மைண்ட்ல நிற்கும், ஒரு சில விஷயம் பார்த்தாலே மைண்ட்ல நிற்கும். இதெல்லாம் பார்த்தாலே மைண்ட்ல நிற்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அப்போ இது வந்து பார்த்தா மனப்பாடாகாது. நம்ம தனுஷ் சொல்ற மாதிரி பார்க்க தான் மனப்பாடாகும். சரியா? எது வரைக்கும் பார்க்கணும் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மைண்ட்ல நிக்கிற வரைக்கும் பார்க்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ PNR அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ தெரியாது சார், தெரியும் 5600. என்ன நமக்கு தெரியாது. 6 வந்து 6% / 100 போட்டால் எவ்வளோ கிடைக்குதா? 1120 ரூபாய் கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன மட்டும் தான் தேவை. அப்போ அதை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி வேலையில் அந்த பக்கம் கொண்டு போகும்போது அப்போ n = 1120 இன்ட்டு இங்கே கீழே இருக்கக்கூடிய 100 ஈக்குவல் அனுப்பும்போது மேலே போயிடும். மேலே இருக்கக்கூடிய 5600 6 கீழே வந்துடும். இப்போ பாருங்க, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ காலி. அடுத்து தெரிவிக்கலாம். ஓர் 56 ஈர் 56 112 20 என்ன வந்து பார்த்தீங்கன்னா 20/6. ஸோ 20/6 போட்டு அடிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் ஆன்சரு? 3 18 மீதி 2/6 அடிச்சிங்கன்னா 1/3. ஓகே, 3 ஆண்டுகள் 1/3. அதாவது 3 1/3 ஆண்டுகள் இருக்க பாருங்க. 3 1/3 ஆண்டுகள். ஓகேவா? இதை நம்ம இப்படியும் புரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னும் டீப்பா கேட்கறாங்கன்னா ஒரு சில நேரங்களில் இந்த கணக்குல வந்து 3 1/3 ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு சில நேரம் டீப்பா பண்ணுவாங்க. அப்போ 1/3 அப்படின்னா 12 மாசத்துல 3ல ஒரு பங்கு எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ 3ல ஒரு பங்குனா 4. அப்போ 3 ஆண்டுகள் 3 years 4 months. ஓகேங்களா? ஸோ அதாவது இதுவும் சரிதான். ஒரு சில நேரங்களில் இப்படி கொடுத்தாங்கன்னா இதையும் சரிதான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் தெளிவாக பார்த்து போடுங்க. ஏன்னா ஆன்சர்ல கொடுக்குறத பேஸ் பண்ணி தான் நம்ம போட முடியும். ஓகே, 3 1/3 கரெக்டு தான். 3 ஆண்டுகள் 4 மாதங்கள் அப்படின்னாலும் கணக்கு சரிதான். சரியா? ஓகே, அடுத்து இரண்டாவது கணக்கு. 2 எண்கள் மூன்றாம் எண்ணை விட முறையே 10% மற்றும் 25% அதிகம் எனில் முதல் எண்ணானது இரண்டாம் எண்ணின் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேள்வி. 3 எண்ணுப்பா. ஓகேவா? 1 2 3 வச்சுக்கலாம். சரியா? அந்த 2 எண்கள் மூன்றாம் எண்ணை விட, மூன்றாம் எண் தெரியாது. ஓகே, மூன்றாம் எண்ணுன்றது என்னமே கொடுக்கல. அப்ப அந்த மூன்றாம் எண் தெரியாதனால இந்த மூன்றாம் எண்ணானது என்ன சொல்றாங்க? மூன்றாம் எண்ணுடைய 10% மற்றும் 25% அதிகம். அப்போ இந்த மூன்றாம் எண்ணை காட்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முதல் எண் வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் அதிகமா இருக்குன்றாங்க.
இந்த மூன்றாம் எண்ணிலையும் காட்டிலும் இரண்டாம் எண் எத்தனை சதவீதம் அதிகமா? 25% அதிகன்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது இந்த முதல் எண்ணானது இரண்டாம் எண்ணில் எத்தனை சதவீதம், இதான் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இந்த மூன்றாம் எண் என்னன்னு தெரியாததுனால இது 100ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு தெரியலனா அது ஒன்று எக்ஸ் வைப்போம், இல்லைன்னா 100 வைப்போம். சரியா? ஸோ அப்போ 100 வச்சோம் அப்படின்னா 100 விட 25% அதிகம் எவ்வளோ? 100ல் 25% எவ்வளோ? 25. அப்போ இது 125. இது 10%, 100ல் 10% எவ்வளோ? 10. அப்போ 110. இப்போ பாருங்க கணக்கெட்டா இருக்கும். மூன்றாம் எண்ணை விட இது 10% அதிகம், இது 25% அதிகம். கரெக்ட் தானே? அப்போ நம்ம ஃபார்முலாவில் மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ என்ன கணக்கு கேட்குறாங்க? இது வந்து ஃபார்முலா நமக்கு கேட்டது, இப்போ நமக்கு கொடுத்தது. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? முதல் எண்ணானது இரண்டாம் எண்ணின் முதல் எண்ணானது இரண்டாம் எண்ணில் எத்தனை? இப்போ இரண்டாம் எண்ணில் எத்தனும் போது இங்கே தான் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். 125/110 இல்லை 125, சரி 100 110/125, இதான் அந்த டவுட் வரும். சரியா? ஆனா எனக்கு இரண்டாம் எண்ணின் முதல் எண் எவ்வளவு கேட்கறதுனால அப்ப இரண்டாம் எண் தான் கீழே வரணும், முதல் எண் மேல வந்துடும். இன்ட்டு 100. ஏன்னா பர்சன்டேஜ் கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? 100 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிடும். இப்போ பாருங்க 4 25 100, I 25 125, 4 5 இங்க 2 5 10 2 10, E4 8 E4 8 88%. ஸோ அப்போ முதல் எண்ணானது இரண்டாம் எண் எத்தனை சதவீதம்? 88%. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்த கணக்கு. பின்வருவற்றில் எது நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நிகழ்தகவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்தகவு இன்ட்ரோடக்ஷன்லேயே இந்த வரியை கொடுத்துருப்பாங்க. சரியா? எப்பொழுதும் நிகழ்தகவு வந்து பார்த்தீங்கன்னா 1 0வா இருக்கும், 0லேருந்து 1க்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணாக தான் இருக்கும். ஓகேவா? நீ எந்த வேணா பார்த்துங்க, அதாவது நிகழ்தகவானது எப்போதும் 0க்கும் 1க்கும் இடையில் தான் இருக்குமே தவிர, ஒன்று 0வா இருக்கலாம், இல்லை 0.5 0.4 0.7 0.8 0.9 1 1க்கு மேலேயும் போகாது, மைனஸ்லையும் போகாது. சரிங்களா? ஸோ அப்போ 0 இருக்கலாமா, 0.5 இருக்கலாமா, 1 இருக்கலாமா? அப்போ மைனஸ் வரான்னு சொன்னால் அப்போ இதான் வராது, அப்போ இதுதான் தப்பு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு எது இருக்க முடியாது? மைனஸ்ல வராது. மைனஸ்ல வந்தாலும் கிடையாது, 1 விட அதிகமாக. இப்போ சப்போஸ் இங்கே 5 கொடுக்குறாங்க அப்படின்னா இது வரும் 5 தான் வரும். சரிங்களா? அப்போ 1ஆ இருக்கலாம், 0வா இருக்கலாம், 0.5ஆ இருக்கலாம், அதாவது 0.5 0.4 இருக்கலாம். ஓகே, அந்த 1க்கும் 0க்கும் இடைப்பட்ட நம்பரா இருக்கலாம். ஆனா 1 விட மேலே இருக்காது, 0 விட கீழே இருக்காது. சரிங்களா? ஸோ என்னன்னா இப்போ வந்து உறுதியாக நடைபெறக்கூடிய நிகழ்தகவு 1. ஓகேவா? கண்டிப்பா நடக்கவே நடக்காதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா 0. இப்போ உங்களே கேட்கலாமே, நான் கண்டிப்பா குரூப் 4 எக்ஸாம்ல கிளியர் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ண நீங்க? 1. நான் கண்டிப்பா குரூப் 4 எக்ஸாம்ல வந்து தோத்துற மாட்டேன் அப்படின்னா 0. ஏன்னா தோக்க மாட்டீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நடக்குது, அதாவது ஜெயிக்கிறது தோக்குறதுன்றது நடக்கவே நடக்காது, அப்போ 0 நிகழ்தகவு. கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன், அப்போ கண்டிப்பா நடக்கக்கூடிய நிகழ்தகவு 1. அப்போ உறுதியாக நடைபெறக்கூடிய நிகழ்தகவுக்கு 1, உறுதியாக நடைபெறவே முடியாத நிகழ்தகவு வந்து பார்த்தீங்கன்னா 0. சரியா? இப்போ குரூப் 4ல வந்து நீங்க தோத்துருவீங்க அப்படின்னா உறுதியா நடக்காது சார், அப்பனா வரும் 0. ஓகேவா? இந்த நிகழ்தகவுல நீங்க 0வா இருந்தாதான் உண்மையிலே நீங்க ஹீரோவா இருக்க முடியும். சரியா? சரி, ஓகே. டக்கு நடுவில் ஒரு டிஆர் வந்து போறாரு. ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின்வரும் வரிசையில் தனிப்பட்ட எண்ணை தேர்வு செய்க. ஓகே, தனிப்பட்ட எண் அப்படின்னா உடனே வந்து நம்ம குழம்பு கூட தனிப்பட்ட எண்ணா தனித்திருக்க ஒரு எண்ணா சார், அப்போ 6 தானே வரும்னு சொல்லிட்டு நம்ம போட்டுரும். ஏன்னா நம்ம ஆளுடைய பிரெயினே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அதை யூகிக்க முடியாத பிரெயின். ஆல்ரெடி பிரெயினே ரொம்ப குழப்பமா இருக்கும். அந்த குழப்பத்துக்கு ரொம்ப குழப்பமான பிரெயின் யாரு அப்படின்னா நம்ம டிஎன்பிசி படிக்கிற பிரெயின் தான். நம்மளால வித்தியாசமா யோசிப்பாங்க. பார்த்தீங்களா? பின்வரும் வரிசையில் தனிப்பட்ட எண்ணை தேர்வு செய்க. தனிப்பட்ட எண் கேட்குறாங்க, அப்போ தனியா இருக்கக்கூடிய எண் தான் நம்ம போடணும்னு சொன்னா நம்மளால 6 பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நம்ம அதாவது நம்ம சொல்லுவோம் பார்த்தியா, கருப்பை குசும்பக்காரன் டயலாக் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த எந்த படம், வருத்தப்படா வாலிய சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கருப்பன் குசும்புக்காரன். ஓகே, அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் டிஎன்பிசி நமக்கு மேலே. ஓகேவா? ஸோ நம்ம எப்படின்னா அவங்க அப்படின்ற மாதிரி நம்ம வேணும்ட்டே 6 வச்சிருக்காங்க. ஓகேவா? இங்கே தனிப்பட்ட எண்ணா ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் ஆயிருக்கு, அது என்னத்தை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, ஓகே, இதை பார்க்கலாம். அதாவது இந்த எண் தொடரில் ஏதோ ஒரு எண் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ எதுன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு தொடர்பில் தான் இந்த எண்ணானது உருவாயிருக்கு. ஓகேவா? இப்போ 6க்கும் 10க்கும் வந்து டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11க்கும் 20க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 11 20 என்ன வரும்? 10. 21க்கும் 40க்கும் பார்த்தீங்கன்னா 20. 41க்கும் 81க்கும் பார்த்தீங்கன்னா 40. 81க்கும் 170க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 80 90. ஓகேவா? 171க்கும் 320க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 130, இது ஒரு 20.
ஓஹோ 150. ஸோ அடுத்து வந்து பார்த்தா 321 640 அப்படின்னா 320. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 இது அப்படி டபுள் ஆக்கிறாங்க. அப்போ 5 டபுள் ஆக்குனா 10, 10 டபுள் ஆக்குனா 20, 20 டபுள் ஆக்குனா 40, 40 டபுள் ஆக்குனா 80. சப்போஸ் இங்க வந்து 80 வந்துச்சு அப்படின்னா இங்க 161 இருக்கும். 161 வந்திருந்தா இது 80 கூட்டி கரெக்டா இருக்கும், இது 160 கூட்டி கரெக்டா இருக்கும். ஆனா இங்க 161 வரதுக்கு பதிலா 171 வந்ததுனால இதுதான் தவறா புரிந்திருக்கு. அப்ப ஆன்சர் பி தான் சரியானது. அப்ப இல்ல பொருந்தாது என்னது 171. ஓகே, அடுத்த கணக்கு. ஒரு வேலைக்காரராக ஏ என்பவர் பி என்பவரை விட மும்மடங்கு கெட்டிக்காரர் மற்றும் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? கிளியரா தெரியுதுங்களா போர்டில்? ஒரே நிமிஷம் இருங்க, என் மூஞ்சி கிளியரா தெரியுது, ஆனால் போர்டு அவ்வளோ தெரியல பழுகுது. இப்போ தெரியும். இப்போ என் மூஞ்சி நல்லா ஆயிடுச்சு, பரவாயில்ல. சரியா, என் மூஞ்சை விட மேக்ஸ் தான் முக்கியம். ஓகேவா? இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கொஞ்சம் இந்த இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நைட் ஆகி போச்சு. ஓகே, உங்களுக்கு காலைல தான் வரும். ஓகே, அதுக்காக நான் காலையிலே எடுக்க மாட்டேன்னு கிடையாது, நான் எப்போ வேணா எடுத்து கிடப்பேன். சரியா, இப்போ மணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 12 கூட போய் சொல்லுவேன், ஆனால் 6 மணி தான் ஆகுது, அது வேற விஷயம். சரி, ஓகே. ஒரு வேலைக்காரர் ஏ என்பவர் பி என்பவரை விட, அதாவது என்னன்னா இந்த கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, ஏ பி 2 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு வேலைக்காரராக பார்த்தீங்க அப்படின்னா பியை விட ஏ திறமைசாலி. ஓகேவா? அதான் வந்து இங்க சொல்றாங்க. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரர் ஏ என்பவர் பி என்பவரை விட மும்மடங்கு கெட்டிக்காரர். அதாவது ஏ வந்து ஒரு வேலையை வந்து ஒரு நாள்ல செய்யறாரு அப்படின்னா பி அந்த வேலையை செய்யறதுக்கு 3 நாள் ஆகும். சார் 3 மடங்கு திறமைசாலின்னா அப்போ ஏ தானே சார் 3 நாள் ஆகும் அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. திறமைசாலியா இருக்கு என்ன பண்றாரு, ஏ 3 நாள்ல செய்யற வேலையை பி 3 நாள்ல செய்யற வேலையை அவர் ஒரே நாள் முடிச்சிடாரு. யாரு? ஏ. ஏன்னா 3 மடங்கு திறமைசாலி இல்ல. ஸோ அப்படின்னும் போது ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார். ஓகேவா? ஸோ அப்போ ஏ வந்து 3 மடங்கு திறமைசாலி அப்படின்னும் போது பி வந்து 1 மடங்கு திறமைசாலியா இருப்பாரா? அப்போ 2 பேரும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ? 2 மடங்கு. ஸோ அப்போ 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் வந்து 2 மடங்கு. அதான் இங்க கொடுக்குறாங்க 10ன்னு கொடுக்குறாங்க. எப்படி சார் 10 வரும் அப்படின்னா ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா டிஃபரன்ஸ் தான் சொல்றாங்க. அப்ப டிஃபரன்ஸ் வந்து 2 மடங்குன்றது எவ்வளோ? 10 days. எனில் பி மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? அப்போ ஏ ஒரு வேலையை ஒரு நாள் முடிக்கிறாருன்னா பி வந்து 3. அப்போ 3 மடங்கு வேலை இருக்குமா? வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? சரியா? அப்ப இங்க மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் போது டேஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இது நேர்மாறு தலைகீழா போடணும். அப்போ 3/2 × 10. 4 2 I2 10 3 5 5 15. அப்போ 15 days ஆகும். ஓகே, அப்போ பி ஒரு வேலையை முடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுமா இது இங்கே வச்சிருமா. ஓகேவா? ஸோ அப்போ பி வந்து ஒரு வேலையை முடிக்கிறது எத்தனை நாள் ஆகும்? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் ஆகும். ஸோ அப்போ ஏ வந்து 5 நாள் முடிச்சாருன்னா பி வந்து 15 நாள். அப்போ டிஃப்ரெண்ட் என்ன ஆகுது? ஏ 5 பி வந்து 15. அப்போ நம்ம கழிக்கும் போது என்ன ஆகுது? 10 நாட்கள். ஸோ அப்போ நமக்கு கொடுத்த அந்த 3 மடங்குன்றதும் ஓகே ஆயிடுச்சு. அதே மாதிரி கூடவே அந்த டிஃபரன்ஸ் 10 நாட்களும் வந்துடுச்சு. அப்போ பி மட்டும் அந்த வேலையை செய்யறாரு எத்தனை நாள் செய்வாரு? 15 நாட்கள். ஏ மட்டும் எத்தனை நாள் செஞ்சிருப்பாரு? 5 நாள். ஓகேவா? அதை நம்ம கொடுக்கல. அடுத்த கணக்கு. ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு டேஷ் மடங்காகும். ஓகே, ஒரு செவ்வகம் இருக்குன்னு அதுல ஒவ்வொரு பக்கமும் வந்து 2 மடங்கா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்படின்னும் போது அதனுடைய பரப்பளவுல என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு கேட்கிறாங்க. அப்போ செவ்வகத்துடைய பரப்பளவு என்ன ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபார்முலா? L × B. Lனா லெங்த், Bனா வந்து பிரெத். ஓகே, அதனுடைய கணனை தான் LB. சரி, பரப்பளவு. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்றாங்க? 2 மடங்கா மாத்துறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது எவ்வளோ மடங்கு இன்க்ரீஸ் ஆகுறது தான் கேள்வி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எல்லுக்கும் பிக்கும் வேல்யூவே கொடுக்கலையே சார், நம்ம எப்படி சார் மாற்ற முடியும் அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம தான் கொடுத்துக்கணும். சார் இப்போ எல்லையும் பியும் 2 மடங்கா மாற்ற சொல்றாங்க. அப்போ 1 மடங்கு கொடுத்தா தான் நம்ம அது 2 மடங்கா மாற்ற முடியும் அப்படின்னா அந்த 1 மடங்கையும் நம்மளே எடுத்தா 2 மடங்கா போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த 1 மடங்கு நம்ம என்ன பண்ணலாம்? 10ன்னு வச்சுக்கலாம். எல் 10, பி 10. அப்போ எல் × பி 100. இப்போ என்ன பண்றாங்க? ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு. அப்ப எல்லையும் 2 மடங்கு ஆக்குறாங்க, பியும் 2 மடங்கு ஆக்குறாங்க. அப்ப என்ன வரும்?
2 மடங்கு 10 10 2 மடங்கு 20, இது 2 மடங்கு 20. அப்போ 2 4 400. அப்போ அடிச்சிங்கன்னா 0 0 0 0 4. அப்போ நார்மலாக இருக்கும்போது 1 மடங்கு, அதனுடைய அலகுகள் 2 மடங்கு ஆக்கும்போது பரப்பளவு என்ன ஆகுது? 100, அதாவது எல்லும் பியும் 10 20 தான் மாறுது. ஆனா பரப்பளவு பாருங்க 100 400 மாறுச்சு. 400 என்ன இருக்கு கணக்கு? அதாவது 4 மடங்காக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ பக்கங்கள் 2 மடங்கு அதிகரிக்கும் போது அதனுடைய பரப்பளவு என்ன ஆகும்? 4 மடங்கு அதிகரிக்கும். 100 400 மாறிடுச்சு. அப்ப 4 மடங்கு. சரியா இருக்கா பாருங்க ஆன்சர்ல? சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் ரூபாய் 4000க்கு ஆண்டொன்றுக்கு 5% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? சரியா? ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. அப்படின்னும் போது 4000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 5% வட்டி போட்டாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்னதான் கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? அசல் கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. மூணுமே கொடுத்தா பிரச்சனையே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எவ்வளோ அசல் போடுங்க, அப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணணும்? 100ஆல கூட்டி 100ஆல வகுக்கணும். 5%. அப்போ 100ஆல கொடுத்தா 105/100. எத்தனை முறை? எத்தனை வருஷம் கொடுத்தா அத்தனை முறை. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 2 வருஷம். அப்போ 2 முறை இன்ட்டு 105/100. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 25 100 25 105 25 100 25 105. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். 2 22 2 2. அப்போ 21 441 வருமா? பிளஸ் இந்த ஜீரோ சேர்த்திங்க அப்படின்னா 4410. ஓகே, இவங்க தனி வட்டி தான் கேட்குறாங்கன்னும் போது மொத்த தொகை வந்து பார்த்தா 4410, அசல் வந்து பார்த்தீங்கன்னா 4000. அப்போ கழிச்சுன்னா 410. அப்போ ஆன்சர் 410 சரியானது. இருக்கா பாருங்க? சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது. இதை நம்ம வந்து நிறைய முறை பார்த்ததுனால சிம்பிளாக நான் போட்டு முடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்த கணக்கு. ஸோ இந்த கணக்கு புதுசாக பார்க்குறோம். நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரூப் 4 லெவலில் இந்த மாதிரியான கொஸ்டின் தான் பர்சன்டேஜ்லேருந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கணக்கில் இது ஒன்று. சரியா? ஸோ பார்க்கலாம். பியின் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூவின் வருமானம் பியை காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பி அண்ட் கியூ 2 பேர் இருக்காங்கம்மா. சரியா? ஸோ அப்போ 2 படி வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியின் வருமானம் கியூவை காட்டணும். அதாவது கியூவை பேஸ் பண்ணும்போது பி எவ்வளோ வாங்குறாரு? 25% வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் அதிகமாக வாங்குறாரு. அப்படின்னும் போது அப்போ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா என்னையும் உங்களையும் கம்பேர் பண்ணி வச்சுங்களேன். உங்களை விட நான் அதிகமாக சம்பளம் வாங்குறேன்னா அப்போ என்னை விட நீங்கள் சம்பளம் கம்மியாக தான் வாங்குவீங்க. இப்போ ஒருத்தர் அதிகமாக என்னை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கம்மி, உங்களை கம்பேர் பண்ணும்போது நான் அதிகம். அதை தான் சொல்கிறாங்க இந்த கணக்கில். ஓகேவா? ஸோ அப்போ பி என்பவர் கியூவை காட்டும் 25% அதிகம் எனில், ஓகேவா, கியூ என்பவர் பிஐ காட்டும் எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப குழப்பமா இருக்கும். குழப்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா கவனிச்சுங்க. இந்த மாதிரி கணக்கு கொடுத்தா ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாருங்க. பியின் வருமானம் கியூவை காட்டும். இங்க வந்து பார்த்தோன்னா பியின் கொடுக்குறது பதில் ஏன்னு கொடுக்கலாம். ஏயின் வருமானம் பிஐ காட்டிலும் இத்தனை மடங்கு, அவ்வளோதான். ஆனால் எப்படி கூட இது ஒரே மாடல் தான். இந்த மாடலுக்கு தான் இந்த ஒரே ஸ்டெப் தான். கவலையே பட தேவையில்லை. எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் இந்த ஒரே ஸ்டெப் தான். ஓகேவா? இங்க மட்டும் கவனிச்சுங்க. பியின் வருமானம் கியூவை காட்டும் 25%. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த 25% தான் அதை போட்டுங்க. டிவைடட் பை 25% அதிகம்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இங்க அதாவது இந்த பர்சன்டேஜ் பக்கத்துல அதிகம் குறைவதுன்னு பாருங்க. அதிகம் வந்தா அந்த 125% அதை 100ஓட கூட்டி போட்டுக்கணும், இல்லைன்னா கழிச்சு போட்டுக்கணும். அதிகம் இருக்குன்னா கூட்டி, குறைவு இருக்குன்னா கழிச்சு. இப்போ அதிகம்ன்றதுனால 100 + 25 125 இன்ட்டு 100ஆல பெருக்கணும். ஏன்னா பர்சன்டேஜ் அப்பதான் நமக்கு கிடைக்கும். 100 நம்ம பர்சன்டேஜ் கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ இந்த கணக்கு முடிஞ்சு போச்சு. 25 I25 5 25 20%. ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ கியூ என்பவர் பிஐ காட்டிலும் 20% சம்பளம் குறைவாங்குவார். அவ்வளோதான் கணக்கு. ஓகேவா? இதில் நீங்கள் பெருசாக யோசிக்க வேணாம். இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாலே முதல் எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்க, அந்த பர்சன்டேஜ் போட்டுங்க, டிவைடட் பை அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய பகுதி அதிகமாக குறைவான்னு பாருங்க. ஓகே, அதிகம் இருந்துச்சுன்னா 100ஓட அந்த பர்சன்டேஜை கூட்டி போட்டுங்க, குறைவுனா கழிச்சு போட்டுங்க. சப்போஸ் இங்க குறைவுனா என்ன போட்டிருப்பேன்? இங்க 75 போட்டிருப்பேன். ஏன்னா 100 - 25 75 × 100. ஓகேங்களா? நான் போச்சு. அடுத்த கணக்கு. எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்களில் எத்தனை நாட்கள் உள்ளன? ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு ஜாலியான கணக்கு தான், ஒரு சிரிப்பு மூட்டக்கூடிய கணக்கு தான். சரிங்களா? ஸோ இது நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோமான தான் கேள்வி. ஓகே, எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்கள் எத்தனை நாட்கள்னு கேட்குறாங்க. அதை சமன்படுத்தக்கூடிய எதனா ஒரு ஃபார்முலா இருக்கான்னு கேட்குறாங்க. ஓகேவா? எக்ஸ் வாரம், ஒரு வாரம், எக்ஸுக்கு நம்ம வந்து எக்ஸ் = 1 வச்சுக்கலாமே. அப்போனா ஒரு வாரம் + ஒரு நாள்.
இப்போ ஒரு வாரம்னா 7 நாள் ப்ளஸ் ஒரு நாள் சேர்த்திங்க அப்படின்னா மொத்தம் 8 நாள் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எக்ஸுக்கு வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது எதுக்கு ஆன்சர் 8 வருது பாருங்க, அதான் நம்மளுடைய ஆன்சர். எக்ஸுக்கு நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எதனா வரணும், 8 வரணும். பாருங்க, எக்ஸ் இன்ட்டு இப்போ எக்ஸ் ஸ்கொயரா, எக்ஸ் என்ன பண்ணோம் 1 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 7 இன்ட்டு 1 ஸ்கொயர், 7 1 7 தான் வருது. அப்போ இது கிடையாது ஆன்சர். இப்போ 14 இன்ட்டு 1 போட்டிங்கன்னா அதுவும் 14 தான் வருது. இதுவும் நம்ம ஆன்சர் கிடையாது. இங்கே பாருங்க 8 எக்ஸ் இருக்கு. 8 இன்ட்டு எக்ஸ் என்ன பண்ணோம் 1 சப்ஸ்டிட் பண்ணோமா போட்டா வரும் 8. அப்போ இதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்டாக யோசிக்கக்கூடாது. எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்கள் எத்தனை நாட்கள், அப்போ நீங்க எக்ஸ் ஒரு வேலையை சப்ஸ்டிட் பண்ண முடிஞ்சு போச்சு. ஓகேவா? எக்ஸ் இங்கே 1 போட்டீங்கன்னா இங்கே 1 தான். ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், இங்கே ஒரு நாள், அப்போ சேர்த்தீங்கன்னா மொத்தம் 8 நாள். அப்போ நம்ம எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆன்சர் 8 வருது பாருங்க, அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கணக்கு, கடைசி கணக்கு நினைக்கிறேன். ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்துக் கொள்வர்? சரியா? இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், பார்த்த கணக்கு தான். ஏ ஒரு வேலையை 10 days, பி ஒரு வேலையை 15 days. ஓகேவா? அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 25 days. அப்போ அந்த 25 days செஞ்சு எவ்வளோ வாங்குறாங்க, 1500 வாங்குறாங்க. அப்போ 25 நாளைக்கு வந்து பார்த்தோன்னா 1500 வாங்கினா அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ? அப்போ 25 அடிச்சிங்க அப்படின்னா 5 25 3 5 300 1 5 6 30 60. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலி, 60 ரூபாய். சரியா? அப்போ ஏ 10 நாள் செய்கிறாரா, அப்போ ஏ 10 நாளும் போது 10 × 60 600. பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15, அப்போ 15 × 60 5 90 900. சரியா? ஸோ இது மாதிரி நான் வேல்யூ வந்து நான் சொல்லியிருக்கேன், ஏவோட வேல்யூ பிக்கும் பியோட வேல்யூக்கு ஏக்கும் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த வேல்யூ யாருக்கு வந்துடும், பிக்கு வந்துடும். இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஏக்கு வந்துடும். சரியா? அப்போ ஏ = 900, பி = 600. இதையே நான் மாற்ற சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. ஒரு வேலையை வந்து 10 நாளில் முடிக்கிற ஏ தான் திறமசாலி. அப்போ திறமசாலி தான் அதிக அமௌண்ட் போகணும். அப்போ பார்த்தா அதை பிரித்துக்கொள்ள அப்படிங்கும்போது ஏ எவ்வளோ பிடிச்சி பேர் 900 ரூபாய், பி வந்து 600 ரூபாய். இங்கே இருக்கா பாருங்க 900 600, ஏவும் இருக்கு டியும் இருக்கு. சரியா? ஏல பார்த்தீங்கன்னா 600 900 இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 600 900 வரும். அதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டுரும். அப்படி போட்டால் தப்பு. ஓகேவா? குறைவான நாளே ஒரு வேலையை முடிக்கிறது தான் திறமசாலி. ஓகேவா? ரொம்ப நாள் எடுத்துக்கணும் திறமசாலி. அதிக நாள் வேலை செய்ய முக்கியம் இல்லை, அதிக நாள் வேலை செஞ்சு அதே வேலை தான் செய்கிறாங்க. அப்போ ஒரே வேலையை யார் கம்மியான நாட்கள் முடிக்கிறானோ அவங்க தான் திறமசாலி. அப்போ இந்த இடத்துல ஏ தான் திறமசாலி. அப்போ அவருக்கு தான் எவ்வளோ வரணும், அதிகமான அமௌண்ட் வரணும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஓகே கரெக்ட் 50 கணக்கு வந்துச்சு. சரி, ஓகே, இந்த வீடியோ பதிவோட நம்ம கிட்டத்தட்ட 150 மேக்ஸ் வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக முடிக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ பதிவில் 151வது கணக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.